सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. இதுல முதல்ல பிரமோதனஹாங்கிற நம்ம பார்க்கணும். பிரமோதனஹான்னா யாரு தியானம் பண்றாளோ தியான மாத்திரேன்னு அவளுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவன். மனசுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம், அதுதான் எல்லா மனுஷியாளுக்கும் எப்பவும் தேவையான பதார்த்தம். அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் பகவான். அவரை சந்தோஷத்தை எப்படி கொடுக்கிறார்? நீங்க அவரை தியானம் பண்ணலையானால் தியாயிகளுக்கு மனசு சாந்தமாகும்படி பண்றார். மனசு சாந்தமாகுமையானால் நமக்கு நிச்சயமாக உள்ளூர இருக்கிற அந்த சுவாத்மானந்தம் இருக்க அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும். அதான் ரசோ வைசா ரசேவாயம் லப்த்வானந்தி பவதி வேதம் சொல்லும். அவர் ரசஸ்வரூபமாக இருக்கார். அவரை அடைஞ்சோமையானால் நமக்கு அவரிடத்திலிருந்து ஆனந்தம் கிடைக்கிறது. இதுக்காக இங்கேயும் அங்கேயும் அலைய வேண்டாம், அவரை மனசால தியானம் பண்ணினா போதும் அப்படிங்கிற ஸ்வரூபம் சொல்றது. ஆயால் அவர் பிரமோதனஹா, நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர், நமக்கு ஆனந்தமாக இருக்கும்படி அருளுபவர். இந்த ஆனந்தத்துக்காக நீங்க காசு செலவு பண்ண வேண்டாம், சரீர சிரமம் வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். ஆனா உங்க மனசை அவரிடத்துல நிறுத்தணும். அவரிடத்துல நிக்கலையே மனசுன்னு முயற்சி பண்ணுங்க. மனசானது எப்பொழுதுமே அசைஞ்சுதான் இருக்கும். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ரிடம், அசைஞ்சுதான் இருக்க மனசு. ஆனா அபியாசேனது கவுந்தேய வைராக்கியனக கிருஷ்யதே. ஒரு 10 நாள் விடாம ட்ரை பண்ணுங்க, ஒரு நாள் மனசு நின்றுவிடும். மனசு நின்றுமே அப்படி ஒரு ஆனந்தம் நீங்க அனுபவிப்பேன். அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க முயற்சி பண்ணி விடாம முயற்சி நீங்க பண்ணிட்டே இருப்பேன். ஆகையால் முதல் முயற்சி தான் வேணும் அவருக்கு. ஆகையால் அது பண்ணினா உங்களுக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி பண்ணக்கூடியவர். ஆகையால் பிரமோதனஹான்னு பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்தது ஆனந்தஹா. பகவானுடைய நாம ஆனந்தமாக உள்ளவர், ஆனந்த வடிவமானவர். ஆனந்தங்கிறது அவர் ஏதோ மேனுபேக்சர் பண்ணல, அவரே தான் ஆனந்தம். அந்த ஸ்வரூபம் ஆனந்த வடிவமாகவே இருக்கார். அதனால்தான் அவருக்கு ஆனந்தஹான்னு பேர். ஏன் சார் ஆனந்தஹான்னு ஆனந்தம் உள்ளவர் ஆனந்தம்னு சொல்லலாமே அப்படின்னார். இப்ப சாதாரணமாக நீங்க ஆத்துல நிறைய பொருளை உபயோகப்படுத்துறேன். புளின்னு ஒரு பொருள் இருக்கு, அதுக்கே சார் புளின்னு பேர் வச்சிருக்கேன். வாயில போண்டா புளிக்கிறது. அது எந்தெந்த பொருளோட சேர்த்தாலும் அந்த பொருள் எல்லாம் புளிக்கிறதோ இல்லையா, அதனாலதான் அதுக்கு புளின்னு பேர். அந்த புளிப்பானது புளிக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டேன்ல, என்ன சமாதானம்? அது அதனுடைய ஸ்வரூபம். அதே போல சர்க்கரை இருக்கு, சர்க்கரை எல்லா பதார்த்தங்களையும் சேர்த்து வைக்கிறேன், அது திதிக்கிறது. சர்க்கரைக்கு திதிப்பு எப்படி வந்ததுன்னு கேட்டா என்ன சொல்வேன்? அது அதனுடைய சுபாவம். இதான் சுபாவத்துக்கும் தர்மத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். உப்பு இருக்கு, உப்பு எல்லாத்தையும் போட்டா உப்பு கரைக்கிறது. ஆனா அந்த உப்புல உப்பு எப்படி வந்தது? அது ஏதாவது சேர்த்ததுனால வந்ததோ? இல்ல. அதனாலதான் பகவான் நமக்கு இந்த பதார்த்தங்கள்லாம் நமக்கு திருஷ்டாந்தத்துக்காக கொடுத்திருக்க. உப்பு, புளி, திதிப்பு இவையெல்லாம் அது என்ன? அதனுடைய ஸ்வபாவம் தான் அது. அதே போல பகவானுடைய ஸ்வபாவம் என்ன? ஆனந்தமே அவருடைய ஸ்வபாவம். எந்தெந்த மனசு அந்த ஆனந்தத்துடன் சேருமோ அந்தந்த மனசுக்கு ஆனந்தம் தானா வருகிறது. அப்படிப்பட்டதான ஸ்வரூபானந்தத்தை உடையவர். அதான் ஆனந்தா ஸ்வரூபமஸ்ய இதி ஆனந்தா ஏதஸ்யைவ ஆனந்தஸ்ய அன்யானி பூதானி மாத்ராமுபஜீவந்தி. ஏதஸ்யைவ ஆனந்தஸ்ய, இந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஆனந்தம் இருக்கே, இந்த ஆனந்தத்தினுடைய துளியத்தான் மற்ற எல்லா பிராணிகளும் அனுபவிக்கிறது. எந்த பிராணி எந்த ஆனந்தத்தை அனுபவித்த போதிலும் அந்த ஆனந்தம் உள்ள இருக்கிற ஸ்வரூபானந்தம் பரமாத்மானுடைய ஆனந்தம் தான்.
அந்த பகவானுடைய ஆனந்தம் பகவத் ஸ்வரூபமான ஒரு ஆனந்தத்தோட நம்ம சம்பந்தப்பட்டு நம்ம ஆனந்தத்தை எடுத்துக்கிறோம். டிரான்ஸ்பார்மர்ல இருக்கிற கரண்ட்டை நீங்க என்ன பண்றேன், கொஞ்சமா வயர் கொடுத்து உங்க ஆத்துக்கு வாங்கிக்கிறேன். அதே மாதிரிதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கே, பேரானந்தம் இருக்கே, அந்த ஆனந்தத்தோட நம்ம மனசை சம்பந்தப்படுத்தி சிறிதான ஒரு ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா நீங்க எவ்வளவு ஆனந்தத்தை எடுத்தாலும் அங்க ஆனந்தம் குறையாது. அது பார்க்கலாம். கங்கா ஜலம் இருக்கு, கங்கா ஜலத்துல நீங்க எவ்வளவு குடம் ஜலம் நீங்க எடுத்திருந்தாலும் ஜலம் குறைஞ்சு போயிடுமா சார்? உங்க ஆத்த டேங்க்ல குறைஞ்சு போயிடும், கங்கையில குறையாது. ஏன்டா அது அப்படி, அது ஜீவநதி. எவ்வளவு ஜலம் எடுத்தாலும் ஜலம் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உள்ள இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவுடைய ஒரு ஆனந்த வடிவத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் எடுத்தாலும் அனுபவித்தாலும் எத்தனை பேர் எடுத்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். அவாவா கங்கையில ஜபம் பிரார்த்திக்கிறது. நீங்க சின்ன சொம்பு எடுத்துன்னு சொம்பு ஜலம் எடுத்துன்னு வரலாம், குடம் எடுத்துன்னு குடம் ஜலம் எடுத்துன்னு வரலாம், பெரிய டேங்கா எடுத்துன்னு வண்டியில அவ்வளவு ஜலத்தையும் கொண்டு வரலாம். அதே போல உங்க மனசு அசைஞ்சுட்டு இருக்கிற மனசை கொஞ்சமா போனேன்னா கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கிறது. நிறுத்தி விட்டு அந்த மனசை இங்க தப்பன் பண்ணிட்டேன்னா அத்தியதிகமான ஒரு ஆனந்தத்தை நீங்க அடைக்கலாம். ஆகையால் ஆனந்தம் உன்னாகத்தான் இருக்கு, ஆனந்த வடிவமாகத்தான் இருக்கு. அந்த ஆனந்தத்தை தாங்கள் எப்படி பெறுகிறீர் என்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். அதனால அவருக்கு என்ன பேரு? ஆனந்தா. ஆனந்தா ஸ்வரூபமஸ்யா இது ஆனந்தா. ஏதஸ்யைவ ஆனந்தஸ்ய, இந்த ஆனந்தத்தினுடையதான் அந்யா நிபூதானி மாத்திராம் உபஜீவந்தி. மாத்திரான சிறிதளவுன்னு அர்த்தம். மாத்திரா ஸ்பர்ஷ சீதோஷ்ண சுக துக்கதா. இந்திரிய சம்பந்தம் இருக்க, அதுக்கு மாத்திரான்னு இருக்கு. மாத்திரன்னா மீயதே அனேனா இது மாத்திரா, ஒரு சிறிதளவு. இந்த மாத்திரை சிலதெல்லாம் இந்த இங்கிலீஷ்ல மாத்திரை பெரிய பெரிய மாத்திரை எல்லாம் வருது. ஆனா சின்ன மாத்திரை தான் இருக்கும். யார இந்த ஹோமியோபதி மாத்திரை கொடுக்குறப்ப ஆனா அது வேலை செய்யறதுங்கிற அது மாதிரிதான் இந்த மாத்திரைன்னா சிறிதளவுன்னு அர்த்தம். அந்த அளவுக்குத்தான் நம்ம பகவானுடைய ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். வஸ்துதா அவர் ஆனந்தம் சமுத்திரம் போன்றதான ஒரு ஆனந்த வடிவமா அவர் இருக்க அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. ஒரு மனுஷியானந்தத்தை எடுத்துட்டு 100 மடங்கு பெருக்கிண்டு போனே அடையானால் மனுஷியோட 100 மடங்கு தேவதைகளுடைய ஆனந்தம், பித்ருதேவனுடைய ஆனந்தம், அவளுடைய 100 மடங்கு தேவனுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பித்ருதேவதைகளுடைய ஆனந்தம், ஆதான தேவாளுடைய ஆனந்தம், இப்படி வரிசையா கணக்கிட்டுட்டே போறது. பிரம்மதேவருடைய ஆனந்தம் வரைக்கும் வந்தது. அதுக்கு மேல இனிமேல எவ்வளவு பெருக்கினாலும் வராது சார். அதுக்கு மேல ஒரே ஆனந்தம் தான் போகும் அப்படின்றார். அப்படின்னா கணக்கு இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம், எல்லா ஆனந்தமும் எல்லோரும் அனுபவிக்கலாம், எல்லா மனுஷியாலும் அனுபவிக்கலாம். ஆசையை குறைக்க குறைக்க அந்த ஆனந்தத்தை நீங்க அனுபவிக்கலாம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஆனந்த வடிவமாக உள்ளவர் பரமாத்மா. ஆனந்தா நந்தனா. இதேதான் ஆனந்தகாங்கிற அர்த்தமே அர்த்தம் தான் நந்தனஹான்னு பேர். நந்தனஹான்னு என்ன அர்த்தம்? நந்தயதீதி நந்தனஹா, எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறார். இது பார்க்கணும். நான் ஆனந்தமா இருக்கலாம், ஆனா நான் இன்னொருத்தரையும் ஆனந்தமாக வைத்துக் கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் அவ ஆனந்தமா, அவ பணக்காரளா, அவ சௌக்கியமா இருப்பா. ஆனா எப்படி இன்னொருத்தர் சௌக்கியமா இருக்கிறத விட மாட்டான். என்ன சார், அது அவளுடைய சுபாவம். ஏதாவது ஒண்ணு பேச்சுட்டே இருப்பா, இன்னொருத்தர் தொந்தரவு படுத்துட்டே இருப்பா. அப்படி இருக்கப்பட பகவான் என்ன பண்ணிருக்கார்? எல்லோரையும் சிரிக்கும்படி, எல்லோரையும் ஆனந்தமாக இருக்கும்படி பண்ணுவார். அது ஒரு உயர்ந்ததான ஒரு தர்மம். இது நந்தனஹா, நந்தயதீதி நந்தனஹா, சிரிக்கும்படி பண்ணுவார். சின்ன குழந்தைகளா கிருஷ்ணாவதாரமா இருக்கும் பொழுது அத்தனை குழந்தைகளையும் பக்கத்துல உட்கார வச்சுண்டு, ரவுண்டா உட்கார வச்சுண்டு, அவளுக்கு சிரிக்க சிரிக்க கதைகளை சொல்லி அவளை சாப்பிட வச்சாராம் பகவான். இது சாதாரண அப்ப இல்லை, உங்களையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் நாம அதை பார்க்காம வேடிக்கை இன்னொரு இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். உள்ளூர் அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை நினைச்சோமையான எப்பொழுதும் அந்த ஆனந்தமோ ஒரு திருப்தியோ ஒரு சந்தோஷமோ நமக்கு எப்பவும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அத வேணும்னு அந்த பக்கம் பார்க்காம இன்னொரு பக்கம் பார்க்கிறோம். பராஞ்சிகானித்வயம் தஸ்மாத் பராங் பஸ்யதி அந்தராத்மன். இவனுடைய பிராரப்த கர்மா பலவத்தரமா இருக்கு. இந்த மனுஷன் இருக்கானே, இவன் பிறக்கும் பொழுதே நிறைய பிராரப்த கர்மா மூட்டையை கொண்டு வந்திருக்கான். அதை அனுபவிக்கிறதுக்காக வெளிநோக்கி பார்க்கிறானுங்கிற உள்நோக்கி அந்த பகவான அறியறது இல்லை, சொன்னாலும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன பண்றது? பிராரப்த கர்மாவை அது எதிர்நீச்சல் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டி தீர பிரத்யேகாத்மா நமக்கு
ஆவருத்த சற்றுகு அமிர்தத்வம் இச்சன். அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். சாதாரண மனுஷன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, அது அப்படிதான் சார் அப்படின்னு அந்த வழியில போயிட்டு. மகாபாரதத்துல ஜெய்கீஷவ்யர்னு ஒருத்தர் இருந்தாரா. அவர் ஜெய்கீஷவ்யர்னு பேர் வச்சதுனாலேயே தெரியுது. ஜிகீஷான ஜெயிக்கிறதுக்கு ஆசைக்கு ஜிகீஷான்னு, ஜேதுமிச்சா ஜிகீஷா. அப்படி ஜெய்கீஷவ்யர் எல்லாத்தையும் ஜெயித்து கொண்டே இருக்கணும் எனக்குடையதான ஆசை உள்ளவர். மகா யோகியானார். யோகத்தை எல்லாம் பறந்தார், படிச்சார், ரொம்ப பெரிய யோகி ஆயிட்டார். அவருக்கு ஒரு நாள் தோணித்து, நம்ம கர்மா என்னமா இருக்குன்னு பார்க்கணும். இது அனாவசியமான வம்புதான். உலகத்துல ஏது இருந்தா பரவாயில்ல, நமக்கு எவ்வளவு கர்மா இருக்கு பார்க்கணும்னு பாரு. இது யோக சக்தியில பார்க்கலாம். உள்ள போய் பார்க்கிறார். பார்த்த பிறகு அவருக்கு என்ன ஆச்சுன்னு, 10,000 பிறவிகள் இவர் அனுபவிச்சிருக்கார். ஒரு ராஜாவா இருந்திருக்கார், நாயா பிறந்திருக்கார், பாம்பா பிறந்திருக்கார், என்னென்னமாவோ பிறந்திருக்கார். அடேப்பா என்னென்ன வாழ்க்கையில கட்டப்பட்டோம் அப்படியும் அறிந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஜென்மால ஒரு ராணியா பிறந்தார். அந்த ராணி பிறந்ததுல இருந்தே ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்ந்த ஆத்துல. அதுக்கு வேற ராஜாவை கல்யாணம் பண்ணிருக்கார். அந்த ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அருமையா வைத்துக் கொண்டிருந்தார். வாழ்நாள் முழுக்க இப்படி ஒரு 50-60 வயசு இருந்தா போல இருந்து பிராணனை விட்டார். அந்த வாழ்நாள் முழுக்க அவ சௌக்கியமாகவே ஆனந்தமாகவே இருந்தா. அப்புறம் அவருக்கு தோணித்தான், நம்ம இன்னொரு தடவை அது போல ஒரு பறக்கப்படாது. இது வேற இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர இது பண்ண வேண்டாம். தன்னுடைய பழைய வாழ்க்கைய பார்த்து தனக்கு ஒரு ஆசை வந்துருந்தவருக்கு. அப்படியே யோஜனை பண்ணிட்டு, சரி இனிமேல என்ன ஜென்மாக்கள் நமக்கு இருக்குன்னு இந்த பக்கம் போக ஆரம்பிச்சார். இவருக்கு இதை பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா, மனசுல புத்தி பேதனம் ஆயிடுச்சு. இது வேணுமா அது வேணுமா போனலன்னு அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. அப்படி கவலைப்பட்டு இருக்கிற காலத்துல எப்பவுமே நம்ம எந்த குருன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அவர் அந்த சமயத்துக்கு வருவார். கவலையா இருக்கும் பொழுது தானா ஏதோ விதமா வருவார். அவருக்கு ஆவட்டியர்னு ஒரு குரு. அந்த ஆவட்டியர் அவர்கிட்ட வர வந்து என்ன ஆச்சு என்ன ஆயிடுது, இப்படி நான் யோகத்தினால மகிமை வந்தது, நீங்க சொல்லி கொடுத்த யோகம் வந்தேன், ஆனா இப்படி கர்மாக்கள்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் தோணாம என்ன பண்றது எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே எனக்கு அப்படின்னு அவர் பார்த்தார். ஓஹோ, எந்த இடத்துக்கு போகப்படாதோ அந்த இடத்துக்கு போனேன். அதோட மட்டும் இல்லாம உன்னுடைய பழைய ஜென்மாவிலேயே உனக்கு ஆசை வந்துருக்கு. இந்த மனசை அடக்கிறதுக்கு நான் முதல் ஸ்டெப் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், ஆசையை அடக்கணும்னு சொன்னேன். அதை பண்ணினாய், அதனால வசதியான ஒரு நிலையை அடைந்தாய். பிறகு என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இன்னொரு ஜென்மால பழைய ஜென்மா மாதிரியே வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இப்ப என்னாச்சு, எந்த வழியில யோகத்துக்கு முன்னாலுக்கு வந்தியோ அந்த யோகத்திலேயே பின்னால வந்து தனி. அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி, எதை இருந்தாலும் இந்த பிராரப்த கர்மாவை ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லல. அவளுக்கு நம்ம எந்த சுக துக்கங்களை கொண்டு வந்திருக்கோமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. அது எப்படி, அது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இவர் யோகத்தினால மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். தாற்காலிகமாக மனசை கண்ட்ரோல் பண்ணினதுனாலே அவளுக்கு இவ்வளவு சுகமும் வந்திருக்கு. வேற யாராலையும் பண்ண முடியாதுதான் செய்யணும் நான் பண்ணியிருக்கேன். அது முடியாதுன்னு ஒண்ணு இருக்கேன், என்ன ஆகிறது இல்ல, அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் இல்லையா அப்படின்னு அவர் குருவோடையே எதிர்த்து பேசினார். குரு பார்த்தார், சரிடாப்பான்னு விட்டார், ஒண்ணும் சொல்லல. ஒரு 10 நாள் ஆனப்பறம் நாரதர் அங்கே வந்தார். அந்த நாரதர் ஒரு கதை சொல்றார். அப்பா, ஒரு ஊர்ல இது போல உமாதான் குரு சொன்ன வார்த்தைய அது இல்லேன்னு மறுத்து பேசினார் சார். அது ஒரு அதிக மாசமா இருந்தது. மாசங்கள்லயே 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு. ஒரு சில மாசத்துல 2 அமாவாசை 2 பௌர்ணமி இப்ப ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு அதிக மாசம்னு சொல்லுவா. அந்த அதிக மாசத்துல விசேஷமாக என்ன பண்ணணும், பகவான பிரார்த்தனை பண்ணணும். அப்பெல்லாம் உபவாசங்கள்லாம் இருக்கணும், அது இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னார். இவர் என்ன பண்ணார், அப்படியே நான் இப்ப உபவாசம் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப சுத்தமான சங்கல்பமா இருக்கணும். நான் ஏதோ உபவாசம் இருக்கேன்னு சொல்லப்படாது. காலம்பரம் எழுதி எதையும் சாப்பிடாம நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கேன்னு பகவான் இருக்கிறார், ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கணும் அப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் இருப்பேன்ட்டு. இது என்ன ஆச்சுன்னு இவர் பார்த்த, இல்லப்பா உன்னுடைய பிராரப்த கர்மாவை இன்னைக்கு நன்னா சாப்பிடணும்னு இருக்கு உனக்கு, ஏன் அனாவசியமா வம்புக்கு போறேன்னு.
இப்ப பாருங்க, சில பேருக்கு சாதாரணமா இருந்தாலும் அது ஒரு பிடிவாதம் வந்துடும். சாப்பிடுறது சாப்பிடாது என் இஷ்டமா உன் இஷ்டமா, நான் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு, அவ்வளவுதான். என்ன என்ன யார் என்ன படுத்த முடியும்? நான் சாப்பிட மாட்டேன். அந்த குரு சொன்னார், அப்பா உன்னுடைய பிராரப்த கர்மான்னு இன்னைக்கு சாப்பிடணும்னு இருக்கு, அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? கிடையாது நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் முடிச்சு, இந்த ஆத்துக்கு போனா மாமியா இன்னைக்கு விசேஷமா அதை பண்ணி வச்சிருக்கேன், நீங்க சாப்பிடதான் ஆகணும், இப்படி எல்லாம் சொன்னா நமக்கு கஷ்டம். அதனால பெட்டர் என்ன பண்றதுன்னு இந்த வீடை விட்டு போயிடுவோம் இன்னைக்கு. பாத்தீங்களா, எதுவா இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தா நீங்க நினைச்ச காரியமே ஆகணுங்கிற நிர்பந்தம் இல்லை, ஆகும். அவளுக்கும் நினைச்ச காரியம் ஆகும். ஆனா வீட்டுக்குள்ள இருந்த சில சந்தர்ப்பங்கள் சரியா வராது. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அண்ணில இருந்து மாமி சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு தானே வச்சுட்டு இருக்கேள். எது இருந்தாலும் அங்க சொல்லிட்டுதான் போவேள். ரோட்ல போயிட்டே இருந்தேன், பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஒருத்தர் பஸ்ல நடுவுல கிராஸ் பண்ணினா அந்த டிரைவருக்கு கோப்பம் வந்துடுது. சொல்லிட்டு வந்துட்டியோ அப்படின்னா நான் கேட்டேன், ஆத்துக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்னு கேக்குறியா? ஏன்னா பிராணம் போறப்ப கூட ஆத்துக்காரர்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? மைத்ரே இவர் யாக்கியவல்கருக்கு மைத்ரேயின்னு ஒரு அம்மா ஆத்துக்காரி சன்னியாசம் வாங்கிறப்ப மைத்ரேயிட்ட சொல்லிட்டு போகணும்னு அந்த அம்மா பர்மிஷன் கொடுத்தாதான் சன்னியாசம் சொல்லுமா. என்ன பண்றது பாருங்க, கல்யாணத்துக்கு பண்ணியாச்சு வீட்டுக்குள்ள இப்ப எல்லாம் கேட்டு பாருங்க, மரணத்துக்கும் சன்னியாசத்துக்கும் அவங்கள கேட்கணுமா? கேட்கணுங்கிற தர்மஜாதம். அதனால நீ சாப்பிடப்படாது அப்படின்னு சொன்னா சாப்பிட்டதான் ஆகணும்னு கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னு தர்மஜாஸ்திரம் அகைன்ஸ்டா இருக்க, என்ன பண்றது? அதனால பெட்டர் நம்ம இந்த வம்புக்கே போகப்படாது அப்படின்னு விட்டு நான் காட்டுக்கு போறேன்னு போயிட்டேன். ரொம்ப நன்னா இருக்கு. காட்டுக்கு போய் இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிற காலத்துல ஒரே கும்பலா இருக்க. ஆகையில என்ன பண்ணினார் தெரியுமா? ஜனங்கள் பிராணிகள் தான் இருக்கு. ஒரு மரத்துக்கு மேல மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க இவர். சரியா அந்த சமயத்துல மேல இருந்து அங்கே கீழே ஒரு 3 பேர் சோல்ஜர்ஸ் வந்தார், சைனிகள் வந்தார். வந்து என்ன பண்ணினா தெரியுமா? நமக்கு இங்க அழகா இடம் இருக்கு, இந்த இடத்துல நம்ம ஜம்முன்னு சாப்பிடுவோம் அப்படின்னு எந்த இலை மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானோ அந்த மரத்தினுடைய இலையை எடுத்துட்டு 3 தொன்னைய கொட்டி அங்க உட்கார்ந்து ஜம்மு கொண்டு வந்ததான ஆகாரத்தை வச்சு ரெடியா சாப்பிடுறா. இவனுக்கோ பசிக்கிறது, மத்தியானம் ஒரு விவகாரம் என்னன்னா ரொம்ப நல்ல வாசனையா ஆகாரம் இருக்கு, இருந்தாலும் ஆடம் இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. என்ன பண்றது? சரி ஆட்டம். இதுக்குள்ள என்னாச்சுன்னா இந்த 3 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக 3 பேர் பங்கீடு பண்ணி உங்களுக்கு இது சரி பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அங்க இருந்து ஒரு புலி வந்துருக்கு. இந்த 3 பேரும் ஓடியே போயிட்டாருன்னா அந்த இடத்துல. ஏன்னா புலி வந்த பிறகு இவன் 3 பேர் அங்க சண்டை போடணும்னா அது நடக்காது, கொண்டுவிடும். அந்த இடத்துல வச்சு விட்டு போயிட்டான். இப்ப இவனுக்கு என்ன, புலி வந்தது விரட்டிட்டு அவ போயிட்டா. புலி அந்த ஆகாரத்தை சாப்பிடல, அதுவும் போயிடுது. ஆகாரமும் இங்க இருக்கு, மேலேயே இவர் இருக்க, சாப்பிடப்படாதுன்னு இவர் சொல்லிருக்காரு, ஆசையா இருக்க, வயசுல பசிக்கிறது. இப்படியே கொஞ்ச நேரம் இருந்தார், ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு 3 திருடாள் வந்தார். இவன் என்ன பண்ணிருக்கா, அங்க வந்ததுமே ஒருத்தன் சொல்றானா, அந்த பகவான் என்ன கருணாமயன் பாருங்க, நம்ம இவ்வளவு பசியோட வந்திருக்கோம், நம்ம செய்யற தொழில் தப்பு தான், திருடப்படாதான், இருந்தாலும் அந்த பகவான் நம்மளையும் அனுகிரகம் பண்ணி நம்ம 3 பேர் இருக்கோங்கிறதுக்காக 3 இலை வச்சு அதுல பரிமாறி இருக்காரு பார்த்தேடா. இருந்தாலும் பகவான் நிஜமா கருணாக்கிறது, அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு அவங்க இந்த 2வது அதுலயே இருக்கான் பார்த்தேடா. இப்படி எல்லாம் சொல்லாத, யாரோ ஒருத்தர் நம்மளை இங்க சாப்பிட்டு இருக்கிற காலத்துல பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி பிளான் பண்ணி இலை வச்சிருக்கான், அனாவசியமா மாட்டப்படாது அப்படின்னு. 3வது பேர் வழி சொல்றான், அனாவசியமா இந்த ஆகாரத்தாலும் சாப்பிடாதீங்க, இந்த ஆகாரத்துல விஷம் கலந்து இருப்பான் யாராவது தான், இல்லைன்னா இங்க வைப்பாளா காட்டுக்கு நடுவுல இது 3 இலையை வச்சு இந்த மரத்தடியில வச்சிருக்கான்னா அது ஏதோ ஒரு சூக்ஷ்மம் இருக்கப்பா, யாரோ விஷம் வச்சு நம்மளை அப்படியே பிடிக்கணும்னு பாக்குறான். ஆனா விஷம் கலந்தவன் யாரோ தான் இருப்பான், இங்கதான் இருப்பான், ஏன்னா அவன் வேடிக்கை பார்க்கணும்னா தேடுங்கோன்னா இப்படி அப்படின்னு தேடுறான். மேல மலையில வேட்டு தர்சன வஸ்திரம் தம்பிச்சு பிடிச்சு விட்டாங்க. கீழே கிடந்து, நீ தானே வச்ச இல்லைன்னு.
அதுல விஷம் கலந்திருக்கும், கொஞ்சம் சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேன்ட்டான். ஏன்னா இன்னைக்கு விரதம்னா, அன்னைக்கு ஏகாதசியும் இல்ல, விரதம்னு எங்களை ஏமாத்துறியான்னு 2 பேர் 2 வாயை பிடிச்சு இழுத்தா. இந்த 3 இலையில இருக்கிறத உள்ள வச்சு விழுங்குறியா இல்ல குச்சி வச்சு குத்தட்டமான்னு. பலியதி கேவலம் ஈஸ்வரே, நீங்க சாப்பிடணும்னா சாப்பிட்டுதான் அது ஒண்ணும் பண்ண முடியாதப்பா அப்படின்னு நாரதர் சொன்ன பிறகு அப்புறம் அந்த ஜெய்கீஷகர் அவருடைய குருவான ஆவட்டியிட்ட போய் நீங்க சொன்னது ரைட்டு தான் இப்படி சொன்னார் நாரதர். அதுக்கப்புறம் அந்த பிராரப்த கர்மாவும் எப்படி குரு அனுகிரகத்தினால மாத்தலாம்ங்கிறது இன்னொரு கதை சொல்றேன். அது இன்னைக்கு உபயோகம் இல்லை, இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா, அப்படி மனுஷன் பிறக்கிறப்பவே அவனவனும் சில பிராரப்த கர்மாவோட வந்திருக்கான். அதை ஜெயிக்கணுமே, ஆனால் அதுக்கு வேற வழிதான் எடுத்துக்கணும். என்ன வழி? பகவான சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆப்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு பகவான சரணாகதி அடைய தவிர வேற வழி இல்லை. உங்களுடைய சக்தி குறைச்சல் பகவானுடைய சரணங்களையினால் பகவான் அதை சரி பண்ணிவிடுவார். ஆகையால் அப்படி நமக்கு எவ்வளவு துன்பம் வாழ்க்கையில இருந்த போதிலும் கஷ்டங்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். இந்த கஷ்டங்களை நம்ம எதிர்பார்க்கல, இப்படித்தான் கஷ்டம் வரும்னு யாருக்கும் தெரியாது. இது நம்ம சரி பண்ணலாம்னு நினைக்கிறோம், சரி பண்ண முடியாமலே போயிடும். ஆனாலும் அதுக்கு மேல ஒரு பகவான் இருக்க, அவரை சரணாதி அடைஞ்சோமையானால் நம்ம இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமும் இருக்கு. அதுக்கு நந்தனஹான்னு பேர். நந்தயதீதி நந்தனா ஆனந்தோ நந்தனோ நந்தா சர்வாபிஹி உபபத்திபிஹி சமிருத்தா நந்தா, எல்லா விதமான உபகரணங்களோட கூடியிருக்கிறவர். ஆகையால் அவருக்கு நந்தன்னு பேர். நந்தன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமும் இருக்கு. மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன சார் வேணும்னா, முதல்ல எல்லோரையும் கேட்டு பாருங்க, எப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கணும்? பணம் இருக்கணும் சார், அப்பதான் சந்தோஷமா இருக்கணும். ஜெனரலா சொல்றது 100க்கு 80 பேர் நீங்க கேட்டீங்களேனால் பணம் இருந்தா சந்தோஷம் பாரு. இன்னும் சில பேர் பணம் இருந்தா மட்டும் போறாது, நீங்க சௌக்கியமா இருக்கணும். மனுஷன் ஹெல்த்தியா இருந்தால் அப்புறம் பணம் இருந்தால் அப்ப சந்தோஷமா இருக்கணும். 2 இருந்தா போருமா? அந்த 2 இருந்தா போறா சார். பக்கத்துல இருக்கிறவன் உங்களிடத்துல வயத்தறிச்சல் படாம இருந்தாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க எதை பார்த்தாலும் எதை அனுபவிச்சாலும் ஊர்ல இருக்கிறவங்க உங்களை பார்த்து வயத்தறிச்சலா கொட்டிட்டே இருந்தாலேயானால் சில பேர் நேராவே பேசிட்டு விடுவேன், இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கல, ஏது இந்த ட்ரெஸ் நீரா காசு கொடுத்து ஏன் சார் அப்படி சொன்னதுமே ஒரு ஆணியில மாட்டிட்டு கிழிஞ்சு போயிடும். அவன் கண்ணுல என்னத்தான் போட்டு இருக்கானோ தெரியல அப்படிங்கிற சில பேர். அப்ப விவகாரம் என்ன? அப்ப இன்னொருத்தருடைய வயத்தறிச்சல் இருந்தா இவனால சௌக்கியமா இருக்க முடியாது. முதல்ல காசு இருக்கணும், சரீரம் இருக்கணும், அதோட மட்டும் ஆரோக்கியம் இருக்கணும், 4 பேரோட சேர்ந்து இருக்கணும். அவன் எல்லாருக்கும் இவர் இதுவா இருக்கணும். இப்படிப்பட்டதோட இல்லாமல் உங்களுக்கு வேண்டியதான உபகரணங்கள் அங்கங்க கிடைக்கணும். எது நீங்க ஆத்துல இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், அதுல ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கணும், டிவி இருக்கணும், இவையில இருந்தாதான் நீங்க சந்தோஷம்னு நினைக்கிறேன். ஒரு கார் இருக்கணும், சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு மனுஷர்கள் இருக்கணும். யாருமே இல்லை சார், நான் ஒத்தி தான் இருக்கேன் இந்த ஆத்துல, என்ன பிரயோஜனம் பாருங்க. 4 பேர் அதட்டுறதுக்குன்னு 4 பேர் இருக்கணும். நீங்க உங்களை அதட்டுறதுக்காக இல்ல, நீங்க அதட்டுறதுக்காக. அவ சொன்ன பேச்சு கேட்கணும். அது போல இருந்தாதான் ஒரு மனுஷன் ஆனந்தம்னு நினைக்கிறான். பகவானுக்கு என்ன, எல்லா விதமான உபகரணங்களும் அவர்கிட்டயே இருக்கு. இந்த உபகரணங்கள்னால ஒரு ஆனந்தம் வரும், அதனால நான் சௌக்கியமா இருக்கணும்னு இல்லாமல் சகல விதமான உபகரணங்களும் அவரிடத்திலேயே இருப்பதனால் அவருக்கு நந்தான்னு பாருங்க. நந்த கோபன் அப்படின்னு நந்தன் இப்படின்னு கதையில சொல்றோமே, அது என்ன? சகலோபகரணங்களும் இந்த அந்த பகவான் பக்கத்துல இருக்கிறதுக்கு வேண்டியதான எல்லா உபகரணங்களும் அவருக்கு இருந்தது, அதனாலதான் அவருக்கு நந்தான்னு பேர் வைத்தார். இப்படி சகல உபகரணை சர்வாபிஹி உபபத்திபிஹி சமருத்தா நந்தா சுகம் வைசைகம் நாஸ்ய வித்யதே இது அனந்தா நந்தனோ நந்தா அப்படி இருக்கு. பிரமோதனா அதற்கு பிறகு ஆனந்தோ நந்தனோ நந்தா அப்படின்னு பாடம். ஆனந்தான்னு பார்த்தேன், நந்தனான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நடத்து நந்தகான்னு பிரிச்சேன்.
ஆனா சம்ஸ்கிருதத்துல எப்படி நந்தனோ அனந்தகான்னு கூட பிரிக்கலாம். நந்தனோ அனந்தகான்னு பிரிச்சாலும் நந்தனோ நந்தகா. இப்ப அனந்தகான்னு சொல்றீங்களா இவருக்கு என்ன அப்படின்னு, இந்த வைஷயிகமான சுகங்கள் அவர் இடத்துல இல்ல. சுகங்கள் ரெண்டு விதம். புலன்கள்னால விஷயத்தை அனுபவிப்பதனால் வரக்கூடியதான சுகம் ஒண்ணு, அது ஒரு சுகம். இன்னொன்னு ஸ்வரூபமாக வரக்கூடியதான ஒரு சுகம். ரெண்டு சுகமும் உங்களுக்கு தெரியும். தெரியலையே சார் சொல்லாதீங்க. காலம் இழந்து இங்கெங்கே அலைஞ்சு அலைஞ்சு ஏதோ பண்றேன், அப்படி படுத்துக்கிறேன், எல்லாத்தையும் மறந்து, உங்க சரீரம் மறந்து போச்சு, உங்களுடைய உறவுகள்லாம் மறந்து போச்சு, அதோட மட்டும் இல்ல உங்களுடைய கவலைகள்லாம் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. ஒரு அரை மணி நேரம் அனுப்புறம் முடிச்சுட்டு என்ன அப்பா எல்லாத்தையும் விட்டு தூங்கினேன் சார். இந்த அரை மணி நேரம் ஒரு தூக்கத்துல இருக்க பார்த்தா அது ஆனந்தமான ஒரு தூக்கம். அது எவ்வளவு ஆனந்தம்னு உங்களால சொல்ல முடியுமோ சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. எந்த ஒரு ஸ்வரூபமும் இவ்வளவோ என்று சொல்ல முடியாதான ஒரு ஆனந்தம். இப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம் இருக்கு, இது ஸ்வரூப ஆனந்தம். ததா சௌமிய ததா சம்பன்னோ பவதி. தூங்குற காலத்துல உங்களுடைய ஆத்மாவானது பரமாத்மாவோட ஒன்றாகி போயிடுது. அப்ப அந்த பரமாத்மா இடத்துல இருக்கிற எந்த ஒரு ஆனந்தம் இருக்கோ அதை தாங்கள் அனுபவித்தீர்கள். அதனால பிரம்மத்தோட ஒன்னா போயிட்டு, அதனாலதான் தூங்கிட்டு இருக்கவள எழுப்பப்படாது, பிரம்மீபூத்தாளா இருக்கா எழுக்காதுங்க அப்படிங்கிற. அப்ப என்ன, அந்த ஒரு ஆனந்த ஸ்வரூபம் இருக்க, இது நேச்சுரல் ஆனந்தம். இதை நீங்க வேணும்னு கடைக்கு கொடுத்து வாங்கியோ அல்லது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவோ இல்லை. புருஷால் தூங்கினாலும் ஸ்திரீகள் தூங்கினாலும் குழந்தை தூங்கினாலும் வயதானவாள் தூங்கினாலும் தூக்கத்துல வரக்கூடியதான ஆனந்தத்துல பாகுபாடு உண்டோ? இல்லை. ஏன்னா அவளுடைய ஸ்வரூபத்தையும் அவளுடைய துன்பங்களையும் எல்லாவற்றையும் மறந்து தூங்கின நிலை அது. ஆனா இதே ஒரு ஆனந்தம் மூழ்கிட்டு இருக்கிற காலத்துல உங்க ஆத்துல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கு, பக்கத்தாத்துல கலர் டிவி இருக்கு, யாருக்கு சார் ஆனந்தம் சார்? அதே கிரிக்கெட் மேட்ச் தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு தனிய தலைகீழ நிக்கல, இதேதான் பாக்குறான். இருந்தாலும் அதுல ஒரு ஆனந்தம் ஜாஸ்தி. அப்ப அதை பார்த்த கண்ணு இதை பார்த்ததுன்னா இதெல்லாம் புரியல, ஆனந்தமா இல்ல. பார்த்தீங்களா? அப்ப விவகாரம் என்னன்னா, இதுக்கு வைஷயிக ஆனந்தம். விஷயத்தினால நமக்கு உண்டானதான ஆனந்தம் வைஷயிக ஆனந்தம். விஷயத்தின இல்லாமல் ஏற்பட்டதான ஒரு ஆனந்தமானது ஸ்வரூபானந்தம். இந்த ரெண்டு ஆனந்தங்களும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த பகவானுக்கு என்னன்னு வைஷயிக ஆனந்தம் இல்லை. அவருக்கு வைஷயிக ஆனந்தம் இல்லை. சுகம் வைஷயிகம் எஸ்ய ந வித்யதே இது ஆனந்தா. இந்த ஆனந்தம் இல்லைன்னா அது போய் பெரிய வசதியா. ஆனந்தம் இருந்தால் தானே வசத்தின்னு சொல்லணும். ஆனந்தம் இல்லைங்கிறேன். அப்பா இது ஆனந்தமும் நீ சொல்றியே தவிர இதுக்கு பின்னாலேயே ஒரு துன்பமும் இருக்கப்பா. எந்த வைஷயிக ஆனந்தம் இருந்தாலும் அந்த ஆனந்தம் மட்டும் அதோட நிறுத்துறதுல ஒரு துன்பத்தையும் கொடுக்கும். எந்த வைஷயிக ஆனந்தமா இருந்தாலும் சரி. ஏன்னா அது முடிகிற காசு ஐயோ முடிஞ்சுடுதுன்னு அழகா எத்தனையோ அனுபவிச்சிருக்க, ரொம்ப நன்னா இருக்கு. கடைசியில அதுக்கு பில்லு கொடுக்கறக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஏதோ ஒரு 50 ரூபாய் ஆகும்னு ஹோட்டலுக்கு போனேன். அவன் பாட்டுக்கு ஒரே தடவை 250. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. சாப்பிட்ட பிறகு நோன் சொல்லணும்னா அவன் மாவாட்ட வேண்டியதுதான், ரொம்ப போயிடும். இப்ப விவகாரம் என்னடா ஆச்சுன்னா, எது சுகம்னு நினைச்சாலோ அதுவே நமக்கு வேற மாறு விதமா ஆயிடுச்சுன்னா அது துன்பமாகுது. ஆகையால் வைஷயிக ஆனந்தங்கள் எல்லாமே மனுஷியாளுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். ஆகையால் வைஷயிக ஆனந்தத்தை விட்டு தன்னுடைய ஆனந்தம் எல்லாமே ஸ்வரூப ஆனந்தமா வைத்துக் கொண்டவர். ஆகையால் அவருக்கு அனந்தான்னு பேரு. நந்தனாகவும் அவர் இருக்கார், அனந்தனாகவும் அவர் இருக்கார். ஆகையால் சுகம் வைஷயிகம் நாஸ்ய வித்யதே இது அனந்தா. இது எங்க சார் சுகம் ஸ்ருதி சொல்றது? என்ன பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்லணும்னா வேதம் தான் சொல்லணும். உங்களுடைய ஸ்வரூபம் நீங்க அறிந்து கொள்ளலாம். ஏன்னா நமக்கு நாம் பிரத்யட்சம், நான் உள்ளேயே ஒரு சுவாத்மானுபவம் நமக்கு இருக்கு. ஆகையால் அது ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனா பகவானை பத்தி சொல்லணுமே ஆனால் வேதம் தான் சொல்லணும். பகவான் அப்பிரத்யட்சமோ இல்லையா? ஆகையால் தற்பதமாக இருக்கக்கூடியதான அவருடைய ஸ்வரூபம் பரோட்சமா இருக்கிறதுனால வேதம் தான் சொல்லணும். அவருக்கு அப்படிப்பட்டதான ஆனந்தம் இருக்குன்னு எங்க சொல்றது? அது ஸ்ருதி சொல்றது. யோவை பூமா தத் சுகம் நால்பே சுகம் அஸ்தி. யோவை பூமா தத் சுகம். நாரதர் இப்ப சொன்னேனே, இந்த நாரதர்
நாரதர்னு சொன்னாலே நரசம்பந்தி நாரம் அஜானம், மனுஷனுக்கு சேர்ந்தது அறியாமை. தத்யதி கண்டயதி நாரதா, அந்த அறியாமையை போக்குறவர் குருன்னு அர்த்தம். நாரதர் எங்கே வந்தாலும் கோழிமட்டு வைப்பார், எதை கல்யாணம் பண்ணுவார்னு அது புராணத்துல அப்படியே டெவலப் பண்ணியிருக்கோமே தவிர வசுதா நாரதர்னா குருன்னு அர்த்தம். அந்த நாரதர் அப்படி போயிட்டே இருக்கிற காலத்துல யாரோ சொன்னா ஸ்ருதம் ஏவமே பகவத் சேப்யா தரதி சோகம் ஆத்மவித், ஒரு மனுஷனுக்கு எல்லா விதமான கவலைகளும் போகணுமையானால் அவன் ஆத்மாவை அறியணும் அப்படின்னு கேட்டுட்டார். சரி, இந்த ஆத்மாவை அறிவதற்கா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் படினார். லைப்ரரியில இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டார். ருக்வேதம் பகவத்யாமி, எதிர்வேதம் பகவத்யாமி, தாமவேதம் பகவத்யாமி, வரஸ்யா எல்லாத்தையும் படிச்சுட்டார். படிக்கிறதுக்கு முன்னால ஒரே கவலை, புரியலேன்னு. படிச்ச பிறகு என்ன, ஒண்ணு படிச்சா இன்னொன்னு மறக்கிறது. எதையும் கம்ப்ளீட்டா ஞாபகம் வச்சுக்க முடியல, பரஸ்பர விரோதமாகவே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், அதனால கவலை ஜாஸ்தி தானே ஆயிருக்கு அப்படின்னு தனக்கு அந்த நிம்மதி வேணுங்கிறதுக்காக ஊரெல்லாம் சுத்தினார். கடைசியில சனத்குமார்கிட்ட வந்து கேட்டார். சனத்குமாரர் அவ சர்வதா சர்வகாலம் ஞானி கடவர். சனக, சனந்தன, சனத்சுஜாத, சனத்குமாரான்னு 4 பேர். சர்வதா சர்வகாலம் பகவத் தியானத்திலேயே இருக்கக்கூடியதான மகான்கள். அப்படிப்பட்டதான அவர் சனத்குமார்ல வந்து கேட்கிறார். கேட்டதுமே சனத்குமார் பாக்குறார், என்னப்பா வேணும் அப்படின்னு. இது போல ரொம்ப படிச்சிருக்கேன், கவலையா இருக்கு. கவலை போகல, கவலை போறதா ஆத்ம ஜானம் தான் கவலை போகும்னு சொன்னா எனக்கு துன்பம் ஜாஸ்தியாகத்தான் இருக்குன்னு. சரி, நீ என்ன படிச்சியோ சொல்லுன்னு. பரிசுத்தியா லிஸ்ட் படிச்சார். ருக்வேதம் படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் கேட்டார், பொறுமையா கேட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இத்தனையும் படிச்சாய், இத்தனையும் புரிந்து கொண்டாய், ஆனா அதுல ஏதாவது கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணினையா, அதை தனதாக ஆக்கி கொள்றதுக்கு முயற்சி பண்ணினியா? நீ என்ன பண்ணணும், அதெல்லாம் பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும், அத உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும் அவரை அப்படின்னு சொல்றேன். ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர. எல்லாத்த விட ரொம்ப வசதியா இருக்கிற பிராணனை உபாசனம் பண்ணுன்னு சொன்னார். அதை நிறுத்தி விட்டார். அவர் என்னடா விவகாரம், அதுக்கு மேல கேட்கல. அவர் பார்த்தா ஏஷத்துவா அதிபதி சத்தியேன அதிபதத், இதை அறிந்து கொண்டு இந்த அறிவுடன் எதை பேசினாலும் அதுதான் நிஜமாக இருக்கும் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் நாரதர் சரின்னு விட்டார். ஆனா குருவானவர் நீங்க கேட்டாலும் கேட்காத போனாலும் உங்களை பரிபூர்ணமாக ஆக்கித்தான் விடுவர். ஒரு தரம் ஆச்சாரியத்தை சமீபத்துக்கு போய் நம்ம கேட்டோமையானால் பிறகு அவனுக்கு பரிபூர்ணமான அறிவு வந்து அவன் மோட்சத்தை அடைஞ்சால்தான் அவரை விடுவார். ஆகையால் அப்படி இருக்கிற காது இவர் அதுக்கு மேல கேட்கலப்பா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த சங்கல்ப விகல்பாதிகள்லாம் பண்ணக்கூடியதான மனசுக்கு பின்னால ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, எந்த இடத்துல தேசமோ காலமோ வஸ்துவோ இப்படிப்பட்டதான லிமிடேஷன்ஸ் இல்லாதான ஒரு ஆனந்தம் இருக்கோ, கொஞ்ச நேரம் ஆனந்தமா இருக்கு, அப்புறம் போயிடுதுன்னு அது ஆனந்தம் இல்லை. சிறிதளவுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் இல்லைன்னா அது ஒரு ஆனந்தம் இல்லை. பார்க்கணும், எந்த பொருளாவது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஆரம்பிக்கிற காலத்துல ரொம்ப ஆனந்தமா இருக்கும், கொஞ்ச நாள் ஆனா அது ஒரு மாதிரி ஆயிடும். அது நிஜமான தத்துவம் இல்லை. முதல் நாள் அடாடாடா அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் என்னன்னா அதே தானே சொன்னதே சொல்லிட்டே இருந்தான்னா அப்படின்னா முதல்ல ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதுல ஒரு ஆனந்தம், நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். அப்படி எத்ததக்ரே அது அமிர்தமிவ பரிணாமே துக்ககரம், அது சரியில்லை. எப்ப முதல்ல ஒரு மாதிரி இருந்த பதிலும் புரியாத மாதிரி இருந்தாலும் கேட்க கேட்க அதுல ஒரு ஆனந்தம், அது வளர்ந்துட்டே சத் சுகம் சாத்விகம் சுகம், அப்படிப்பட்டதான சாத்விகமான சுகமப்பா அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் பரிபூர்ணமா இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் தான் பூமா பகு அதிகமா இருக்கிறது. அதை தவிர சிறிதேனு கொஞ்சமா இருக்கிறதுனா சுகத்தை கொடுக்காது அப்படின்னு. வைஷய சுகம் எல்லாம் கொஞ்ச நேரம் தானே இருக்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு லட்டு போட்டேன் நல்லா இருக்குன்னு, இன்னொன்னு போட்டோமா போடுங்க, அது கேட்கிறப்பவே. மூணாவது போட்டாச்சு, இப்ப என்ன சரி பரவாயில்ல. நாலாவது இப்ப
வேண்டாமே. அஞ்சாவது போட்டா முதுகு காமிக்கிறான் இலையில, ஏண்டா உள்ள போகாது. அப்ப என்ன, இவ்வளவுதான் இவனுடைய சாமர்த்தியம். அதுக்கு மேல போட்டா நோங்கிறது. அப்படி லோகத்துல இருக்கிற எந்தெந்த பதார்த்தம் நீங்க அனுபூயமான சுகம், அந்த அனுபூயமான சுகம் கொஞ்ச நாள் ஆனா போயிடுறது, ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இந்த நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு பார்த்தா, அதுக்கு மட்டும் எப்பொழுதும் தங்கு தடங்கள் இல்லை, இனத்தினுடைய எதிர்பார்ப்பு இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு சுகம்தான் நிஜமான சுகம். அந்த சுகஸ்வரூபமா பகவான் இருக்கார். ஆகையால் அவருக்கு ஆனந்தான்னு பேர். இப்படி ஆனந்தோ நந்தனோ நந்தா, பிரமோதனா ஆனந்தா, நந்தனா நந்தா எனக்கூடியதான 4 நாமாக்கள். அதுல விசேஷமாக ஒரு நாமா வந்து நந்தாங்கள், நந்தா ஆனந்தா 2ஆ பிரிச்சு இந்த 5ம் ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை பார்த்தோம். பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஜயானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு அறிவுடனும் ஆனந்தமாகவும் இருக்கிறவர். அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை பார்த்த பிறகு அவர் எப்படிப்பட்டவர்? சத்திய தர்மா, சத்தியஸ்வரூபமாக இருக்கிறவர். சத்யாக தர்மாக ஞானாதய அஸ்யா இது சத்திய தர்மா. பகவானுடைய தர்மங்கள் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? அவர் தான் நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிர்தர்மகம்னு சொல்ற. நிர்தர்மகமா இருந்த போதிலும் அவரிடத்துல காணப்படும் தர்மம் எதுன்னு ஞானம். இந்த அறிவுன்னு ஒரு பதார்த்தம் இருக்கே, அது உலகத்துல இருக்கிற பொருள்கள்ல இல்ல. குடமோ வீடோ கதவோ ஏதாவது நீங்க பாருங்க, அவைகளுக்கு அறிவு இல்லை. அறிவுங்கிற பதார்த்தம் எதுவுமே அதுக்கு இல்லவே கிடையாது. அது வெறும்னு சொன்ன பேச்சு செஞ்சுட்டே இருக்கு, அது வச்ச இடத்துல இருக்கு. ஜட பொருள்கள்லாம் அதனால்தான் அதுக்கு ஜட பொருள்னு சொல்லும். இப்ப அறிவுங்கிற பொருள் எங்கே சார் இருக்குன்னு, சேதனமான நம்மள்கிட்ட இருக்குங்கிற. உங்கள்கிட்ட அறிவு இல்ல, அறிவினுடைய பிரதிபிம்பம் தான் இருக்கு. அந்த பரமாத்மாவனுடைய அறிவு ஸ்வரூபம் இருக்கே, அது உங்களிடத்துல பிரதிபிம்பிச்சிருக்கு. அது அவருடைய சம்பந்தம், கான்டாக்ட் ஏற்பட்டிருக்கு. ஜலம் பாத்திரத்துல விட்டு அத ஸ்டவ் மேல வச்சா கொஞ்ச நேரம் ஆனப்புறம் இந்த சில்லுன்னு இருக்கக்கூடியதான ஜலமானது சுட ஆரம்பிச்சது. இந்த ஜலத்துக்கு சுடும் தன்மையானது அது ஜலத்துக்கு சேர்ந்ததா இல்ல வேற எதனால வந்ததா? அதுக்கு நேச்சுரல் இல்லை சார். அது சுவாபாவிகமாக அது சீத்தளமாகத்தான் இருக்கும். அது நெருப்போட சம்பந்தப்பட்டதுனால உஷ்ணமாச்சு. அதே போலதான் இந்த மனுஷனும், இந்த மனுஷனிடத்துல இருக்கக்கூடியதான மனசும் அது ஜடமாகத்தான் இருந்தது. அதுல அந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் வந்ததுமே அது என்ன ஆயிடுதுன்னு, இதை நானே சேதனம்னு ஆரம்பிச்சேன். இப்படி லோகத்துல எல்லோரு இடத்துலயும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஒரு ஆத்துக்கு போனேன், பெல் அடிச்சேன், உள்ள இருந்து மாமி வந்தா, என்னாச்சு, யார் வேணும்னு, இன்னார் வேணும்னு சொன்னேன். ஓ அவரா, அவர் வெளில போயிருக்கார் அப்படின்னு. சரி மாமி அப்படின்னு. சரி நான் அப்புறம் வரேன், இங்க வாங்க ஒண்ணு. சரி நின்று, என்ன வேணும்? நான் தான் அவரோட பேசிக்கிறேன்னு சொன்னேன். என்ன கேட்கிற முறையே சரியா இல்லையே, என்ன வேணும் அப்படின்னு. அவரோட பேசுங்க, என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன ஆச்சு? இந்த ஆத்துக்கு நான் மாமின்ட்டேன். ஓ மாமின்னு சொன்ன பேச்சு இப்படி கேட்கணுமாக்கும். அப்ப விவகாரம் என்ன? அந்த ஆத்துல செங்கோல் நான் தான், இந்த ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்கி அப்படித்தானே இருக்கு. அதை கேட்கிற தோரணியில என்ன பண்றது? நான் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி. காரணம் என்னன்னு, இவர் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பவர் கொடுத்திருக்க. அதே மாதிரிதான் உங்க மனசு யாரையோ வையறதுக்கு இல்ல, நம்ம மனசை சொல்லிட்டு இருக்க. நம்ம மனசு பரமாத்மா நடத்திலிருந்து சைத்தன்யத்தை வாங்கி கொண்டு நான் தான் எல்லாம் என்று எல்லோருக்கும் சொல்றது, உங்களுக்கே சொல்றது. மனசு எப்பவுமே எந்த நான் படித்தேன், நான் பார்த்தேன், நான் நடந்தேன், இந்த நான் எனக்கூடியதான பதார்த்தம் இந்த மனசுக்கு எப்படி வந்தது? அந்த உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா சம்பந்தத்தோட வந்து அதை மறந்து இந்த மனசு என்ன பண்றது? நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களிடத்திலேயே சொல்றது. எந்த ஒரு அறிவு உங்களுக்கு வந்தாலும் நான் இல்லாத அறிவு வரதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். வெறுமனை உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னாலும் நான் சொல்றேன். என்ன சார் புத்தி இல்லாத போயிட்டேன் சார் நானுங்கிறேன். அதுக்கு இந்த நான் எதுக்குன்னு விடாது. அதனாலதான் இந்த நானுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க போனாலும் நான் வேணும். அதனால்தான் புத்தி துசாரதிம் வித்தி மனப்பிரகிரகவான் நரஹ
இந்த புத்தியானது டிரைவர். உங்களுக்கும் டிரைவிங் தெரியாது, கார்ல போகணும், அப்ப டிரைவர் எல்லாம் போக முடியுமா? அதே மாதிரி உங்க வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்துல உங்க புத்தி தான் டிரைவரா இருக்கு. அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மனசை நீங்க உடக்கி வச்சுக்கணும். மனசை அடக்கணுமையான பரமாத்மாவை சரணாகதி அடையணும். ஆகையால் இப்படிப்பட்டதான தர்மங்கள், அறிவு முதலிய தர்மங்கள் அவரிடத்துல இருக்கிறதுனால அவருக்கு சத்திய தர்மா, அழியாததான தர்மங்கள் உள்ளவர். நமக்கு இருக்கிற தர்மங்கள் எல்லாமே அழிஞ்சு போகுது. சின்ன வயசுல இருந்த தைரியம் உங்களுக்கு இருக்க சார்? இப்ப சிம்பிளா ஒரு காலத்துல என்ன திமிர் தண்டினா யாருடைய தைரியம் எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு இருந்த நாட்கள்லாம் இருந்தது. ஒரு 55 வயசு ஆன பிறகு 60 வயசு ஆறப்ப கூட ஒருத்தர் இருந்தா தேவையில்ல. யாராவது நமக்குன்னு நம்ம சொன்ன ஒரு குரல் கொடுத்தா அந்த ஒத்தரம் உங்களை ஒண்ணும் பண்ண முடியும். உங்க வலியை வராத வாங்க முடியுமோ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனாலும் நம்ம கத்தினா பக்கத்துல வரான ஒருத்தர் வேணுமா? ஏன் இந்த கடைசியில போற அன்னைக்கு யாராவது வரப்போறாளோ? ஏன் இந்த அஜ்ஞானம்னு கேட்டேன்னா அது கிடையாது. அது என்ன ஸ்வரூபம்னா அந்த மனசுல ஒரு பயம் உண்டு. வாழ்க்கையில பட்டு பட்டு அந்த மனசுக்கு என்ன ஆயிடுது, ஓஹோ இப்படி ஆயிடுது அப்படின்னு ஒரு பயம் வந்துருக்கு. அவ்வளவு. எப்பவுமே யாரு உங்களுக்கு துணையா இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா ஒருவர் தான் எனக்கூடியதான நிச்சயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். காமாட்சி காடம் அவலம்பிய கடாட்சி. அம்மா உன்னுடைய கடைக்கண் பார்வை எனக்கூடியதான ஊன் போல வச்சுட்டு மூலகம் ஜெயிப்பேன் எனக்கூடியதான தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன் வாழ முடியுமே தவிர நமக்கு சகாயமா இன்னார் இருக்காரு அப்படின்னு ஆள் கட்டோ பணக்கட்டோ ஏதும் கூட வராது. அது நிச்சயமா மனுஷன் அறியணும். ஆனால் சின்ன வயசுல வெகல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளுறது, வாய்க்கு வந்தபடி பேச்சு படுறது, வயசான காலத்துல திருப்பியும் நாமளே அதை அனுபவிக்கிறது, இது இப்படி பரம்பரையா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க தாத்தாவும் அப்படித்தான் பண்ணாரு, அவர் தாத்தாவும் அப்படித்தான் பண்ணார், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கோமா? ஏன் மனுஷால் மட்டும் எப்பொழுதும் அந்த பகவான நம்பணும். ஏன்னா பகவான் சத்ய தர்மா, அதான் சொல்றாரு, சத்யா தர்மா ஞானாதயா அஸ்யா இது சத்ய தர்மா. பிறகு திரிவிக்ரமா. இந்த சத்திய தர்மாங்கிற நாம மறுபடியும் திரிவிக்ரமஹான்னு முன்னால 4-5 தரம் பார்த்திருக்கோம். மூவுலகத்தையும் அளந்தவர். இங்க மூவுலகம் என்ன சார்? உங்க இடத்துல இருக்கக்கூடியதான மூலகங்கள் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் இருக்கு. தமோகுணம் என்ன? சேம்பேரித்தனம். எதை பண்ண நாளைக்கு பண்ணிப்போமே, எல்லாருக்கும் இருக்குதுன்னு. அதுல உங்களுக்கு பிடிச்சதான்னு இன்னைக்கு பண்றேன், பிடிக்காத காரியமா இருந்தா சரி அப்புறம் தள்ளி போட்டுட்டே இருக்கு. பகவத்கீதை ஒரு தினம் பாராயணம் பண்ண நினைச்சுட்டார், எத்தனை புண்ணியம் பண்ணாரோ. ஏன்னா இதை பாராயணம் பண்ண நினைச்சார், ஆனா நக்கறதான நாளையில இருந்து ஆரம்பிப்போம். நாளைக்கு ஆத்துக்கு மாப்பிள்ளை வந்துட்டார், நடக்க கீதை வாசிக்க முடியுமோ? அப்புறம் வேற கீதை ஆயிடும் இருக்கு. சரி அவர் போற பிறகு பார்த்தேன்னா போறப்ப அது அத்த பேரன் புத்தகம் எடுத்து போயிட்ட விளையாடுறதுக்கு, கொட்டலம் கட்டி கப்பல் விடுறதுக்காக பகவத்கீதை புத்தகம் எடுத்துட்டு போயிட்டார். அவ்வளவுதான். கிருஷ்ணார்பணம்னு பகவத்கீதை கிருஷ்ணனோ இல்லையோ கிருஷ்ணார்பணம் அப்படி ஆயிடுது. அது விவகாரம் என்ன? அந்த சங்கல்பம் வர்றதே கஷ்டம். ஆனா அந்த சங்கல்பம் வந்த பிறகு இந்த அனுஷ்டானம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? தமோ குணம் இவருக்கு இருக்கு. 2வது ரஜோகுணம். இந்த ரஜோகுணம் என்னன்னு எப்பவும் உங்களை வெவ்வேறு காரியத்துல தூண்டி கொண்டே இருக்கு. இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அது பண்ணுவோம், ஒரு காரியத்தை விட்டு 56 காரியங்கள்ல தலைவரிச்சு இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டே இருப்பார், எதையும் ஒழுங்கா முடிக்க மாட்டார். இது ரஜோகுணம். அதுக்கு மேல பகவான மனசார நினைச்சுண்டு எதை நினைக்கிறோமோ ஆரம்பிக்க அதை முடிஞ்சளவுக்கு பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு ஆரம்பிச்ச பண்றா பார்த்தேல, அதனுடைய லாப நட்டங்களை பார்க்காமல் எதை பண்ணினாலும் எஸ்கரோடு எதனாது எஜுவோது ததாதிய தத்புருஷ்டம் அதர்ப்பணம் அப்படின்னு எதை பண்ணினாலும் பகவானுக்கு நினைச்சுட்டு பண்றா பார்த்தேல, அது சத்வகுணம். இப்படிப்பட்டதான 3 குணங்களையும் தாண்டி நிக்கிறாரா. அதனால திரிவிக்ரமஹா, முன்னால மூலகத்தையும் ஜெயித்தவர் அப்படின்னு. அதோட மட்டும் இல்ல, ஒரு பாதத்தை இந்த மூலகத்தையும் கணக்கு பண்ணிவிட்டார். 3 பாதங்கள் இதுக்கு மேல இருக்க. பாதோஸ்ய சர்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதந்திவி. மாயா சம்பந்தமா இருக்கக்கூடியதான ஒரு பாதம் அவருக்கு மூலகங்களும். மாயை இல்லாதான ஒரு சுரூபம், மாயா சம்பந்தமே சிறிதேனும் இல்லாதான ஒரு சுரூபம் என்ன?
அது 3 பாதங்கள். அப்படி அவர் திரிவிக்கிரமனாக இருக்கிறார். பார்க்கணும், அவர் ஏதோ பலி சக்கரவர்த்திட்ட வாங்கிட்டார் 3 பாதங்களை வச்சாரு, அது இருக்கவே இருக்கு, அதை பத்தி சொல்லல. ஆனா வஸ்துதா இங்கே திரிவிக்கிரமான்னு இப்படி அர்த்தம். அதான் திரயஹ விக்ரமாக திரிஷு லோகேஷு கிராந்தாக யஸ்ய திரய விக்ரமாக 3 விக்ரமங்கள், 3 தரம் தான் அத்த 3 பதார்த்தங்களை ஜெயித்தவர்கள். திரிஷு லோகேஷு கிராந்தா மூலகத்தையும் வியாபித்து நிற்கிறவர் சஹ திரிவிக்ரமஹ த்ரீணி பதாவிசக்ரமே அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. இது ஸ்ருதே திரயோ லோகாஹ கிராந்தாக ஏன யாரால் உலகமும் தாண்டப்பட்டதோ, ஞாபகம் 3 தாண்டி நிக்கிறார். மூலகத்துல இருக்கிறது இல்ல, மூலத்தையும் தாண்டி நிக்கிறார். அதான் மூலத்தையும் வியாபித்து நிக்கிற ஸ்வரூபம் முன்னால பார்த்தோம். அவருடைய 3 பாதங்கள்னாலே மூலத்தையும் அளந்து நின்னார்னு பார்த்தோம். இப்ப என்ன, மூலத்தையும் தாண்டி நிற்கிறார். அதான் திரயோபாதாக கிராந்தாக லோகா கிராந்தாக ஏனவா இது திரிவிக்ரமஹ. இதுதான் விஷ்ணு புராணம் சொல்றது. ஹரிவம்சத்துல திரிரித்யேவத்ரயோ லோகாஹ கீர்த்திதா முனிசத்தமைஹி கிரமதே தான் த்ரிதா சர்வான் திரிவிக்ரம இது ஸ்ருதஹ. திரிரித்யேவத்ரயோ லோகாஹ த்ரீன்னு சொன்னாலே 3ன்னு அர்த்தம். இங்கிலீஷ்லயும் சரி சம்ஸ்கிருதத்திலயும் சரி 3னா 3. த்ரீஹி இத்யேவ த்ரயோ லோகாஹ கீர்த்திதா மூலகங்கள். மூலங்கள்ல பூலோகம் 1, தேவலோகம் 1, நடுவில் இருக்கிற அந்தரிக்ஷ லோகம் 1ன்னு சொல்றது வழக்கம். ஆனா வஸ்துதா 3 லோகங்கள் நமக்கு என்ன, சத்துவகுணத்தோட கூடிய லோகங்கள், ரஜோகுணத்தோட கூடிய லோகங்கள், சமோ குணத்தோட கூடிய லோகம். அப்பப்ப இது மாறிக்கொண்டே இருக்கும். எப்படிப்பட்டதான மனுஷனா இருந்தாலும் சத்வரஜஸ்தமோ குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இருந்த போதிலும் நாம் எப்பொழுதும் தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் தாண்டி சத்துவகுணமாக நம்ம மனசு இருக்கும்படி பார்க்கணும். சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்கப்படாது. எந்த ஒரு செயல் நம்ம பண்ணின போதிலும் அந்த செயலை ஈஸ்வரார்ப்பணமாக நினைச்சுட்டு இருக்கணும். பகவானுக்காக பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது மனசுல இருந்து கொண்டே இருக்கணும். அப்பொழுது ரஜோகுணமும் தமோ குணமும் கிட்ட வாலாட்டாது, சத்துவகுணத்திற்கும். இது சத்துவகுணம் என்ன ஆகும்னு கடைசியில அதையும் போயிடும் ஞாபகம். சத்துவகுணத்தை தாண்டறது நீங்க ஒன்னும் முயற்சி பண்ண வேண்டாம். சத்துவகுணத்தோடயே இருந்தேன்னா குணாதீதனா ஆயிடுவேன். இதுதான் 17வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சத்துவகுணத்தோட இருந்தவாளுக்கு தனியா அந்த சத்துவகுணம் தானா போயிடும். சாஸ்திரங்கள்லயே மனசு செலுத்தின்றே இருந்தா லௌகிக வாசனை போயிடும். ஒரு நாளைக்கு அந்த பகவானுடைய திருவடியை உங்க மனசுல தோணித்தேன்னா அதுக்கப்புறம் சாஸ்திர வாசனையும் போயிடும். போக வேண்டியதுதான். இதுக்குன்னு அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்ல, இந்த சண்டையெல்லாம் வேணுமா? வேண்டாம். கடைசியில என்ன, அந்த பகவானுடைய பாதாரவிந்தன் தோணி ஆத்ம சாட்சாத்காரம் உங்களுக்கு வறுமையானால் இந்த சாஸ்திரங்கள் போனாலும் பரவாயில்லை. அந்த உயர்ந்ததான நிலையை அடைவதற்கு இது ஒரு சாதனம். மிருல்லோக விஸ்வலிங்காத்யைஹி திருஷ்டிரியா ஜோதிதன்யதா உபாயஸ்லோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சனா. இது பரமனை அடைவதற்கு, ஆத்மஸ்வரூபத்தை அறிவதற்கு இவைகள் எல்லாம் உபாயம். சாஸ்திரங்கள்ல எது சொல்லும், ஏகேன ஒரு மண்ணை தெரிஞ்சா எல்லாம் குடம்லாம் தெரிஞ்சா போல இதையே ஞாபகம் மண்ணையே ஞாபகம் வச்சுட்டு இத வழியாக அந்த ஸ்வரூபத்தை அடையணும். ஆகையால் அப்படி நமக்கு மூலகமும் தத்வரஜஸ்தமோ குண பூயிஷ்டமான மனசை ஜெயிக்கிறதுக்காக வந்ததான ஸ்வரூபம் திரிவிக்ரமஸ்வரூபம். ஆகையால் திரிவித்யேவத்ரயோ லோகா கீர்த்திதாக முனி சத்தமை கிரமதே தான் ஸ்திரிஜா சர்வான் எல்லாவற்றையும் தாண்டுகிறார். ஆகையால் திரிவிக்ரம இதி ஸ்ருதா இதி ஹரிவம்சே அப்படின்னு ஹரிவம்ச புராணம் சொல்றது. ஹரிவம்ச புராணம் மகாபாரதத்தினுடைய அப்பெண்டிக்ஸ், கடைசியில் இருக்கக்கூடியதான பாகம். மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா அவர் அந்த நரகாசுரனை ஜெயித்த. நரகாசுரன் பல்லாயிரக்கணக்கான பெண்மணிகளை, அரச குமாரிகளை எல்லாம் எல்லாத்தையும் ஜெயில போட்டு வச்சிருந்தான். அத்தனை பேரையும் மீட்டார். அத்தனை பேரும் நாங்க எங்க போவோம்னு கேட்டார். அம்மா அப்பா எல்லாரும் போயாச்சு, ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுல நாங்க என்ன பண்ணோம்னு. அத்தனை பேரும் பகவான கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் 10 பொண்ணு 10 பையன் பொறுமன்னு. ஒரு ஸ்கூல் இல்லைன்னா ஸ்கூல் கொள்ளாதுன்னு தனியாக அவருக்கு வச்சு, ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வச்சு, தனியாக துவாரகான்னு ஒரு இடத்தை அவள் தனியா பண்ணி அத்தனை பேரையும் அவளுக்கு வச்சு அத்தனை குழந்தைகள் பண்ணாரா. அதுக்கு அவளுடைய பேரெல்லாம் சொல்லி அத்தனையும் பண்ணிருக்காதான் ஹரிவம்சம்.
மகாவிஷ்ணு கிருஷ்ணனுடைய அம்சம். அவளுடைய பிள்ளைகள், குழந்தைகள், பேரன்கள், பேத்திகள் இத்தனையும் சேர்ந்து அவளுடைய வாழ்க்கை சரித்திரம் என்னாச்சு? கடைசியில ஒருத்தர் அடிச்சுட்டு எல்லாரும் பிராண்ட விட்டார் பகவான் இருக்கிறப்பவே. இது இப்படியெல்லாம் ஆயிடுதுன்னு அவருடைய ஸ்வரூபத்தை என்னன்னு நீங்க கேட்கப்படுகிறது. ஜன்ம கர்மச்சமே நித்தியம். பகவானுடைய ஜன்ம, பகவான் என்ன பண்றார் உங்க மனசுக்கு எட்டாது, எல்லாம் மாயிக்கம். நம்ம மாதிரி பிராரப்த கர்மா பண்ணி அதனால பிறந்ததான ஜன்மா இல்ல வருது. அவர் மாயினால தன் இச்சையாக ஸ்வேட்சையா எடுத்துக்கொண்டதான ஒரு ஸ்வரூபம். அதே போல இத்தனை ஸ்வரூபமும் ஸ்வேட்சையாக பண்ணின அவருடைய லீலைகள்லாம் ஸ்வேட்சை. ஏன்னா பிறந்த 2 நாளுக்குள்ள பூதனையை கொள்வாரா சார்? ஒரு சின்ன காலை கெட்டி வச்சா சகட்டாசுரனை கொள்வாரா? நீங்களும் ஆனந்தமா கேட்கற சொன்னா கை கொட்டி சிரிச்சுண்டு ஆனந்தமா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வரேன். நடக்கிற காரியமா என்ன? ஆனா என்ன வெகு நாட்களாக சொல்லி அது நிஜமா நடந்ததுன்னு நம்பிட்டோம். வஸ்துதா என்ன இத்தனையும் அந்த பகவானை அடையறதுக்கு நமக்கு சொன்னதான வழி. அந்த பகவானுடைய நினைப்பு உங்க மனசுல எப்பொழுதுமே இருக்கணும். அதற்காக இந்த லீலையை காட்டினார். லீலையை செய்தார்னு சொல்றதோ லீலையை காட்டினார்னு ஏதோ ஒண்ணு. ஆனா விவகாரம் என்னடா, இவைகள்லாம் உங்க மனசுல பகவானுடைய தோற்றம் வரணும், ஆத்மானந்தத்தை தாங்கள் அனுபவிக்கணும் என்பதற்காக பண்ணினதான திருவிக்கிரம லீலைகள். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதனால இது ஹரிவம்சம்னு சொல்லப்பட்டது. அந்த ஹரிவம்சத்துல பகவானுடைய ஸ்வரூபத்தை இப்படி சொல்லு. முன்னால சொன்னதான திருவிக்கிரமம் ஸ்ரீமத் பாகவத்துல அந்த 8வது ஸ்கந்தத்துல பலி சக்கரவர்த்தி நிகிரகணத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த திருவிக்கிரம அர்த்தத்துக்கு வேற. இங்க சொன்னதான திருவிக்கிரமம் மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான 3 குணங்களையும் தாண்டி குணாதீதனா இருக்கக்கூடியதான நிலையை தருவதற்காக வந்ததான திருவிக்கிரம ஸ்வரூபம் இது. இப்படி பார்த்தோம். இப்படி ஆனந்த் பிரமோதன ஆனந்தோ நந்தனோ நந்த சத்ய தர்மா திரிவிக்ரம அப்படின்னு. அதுக்கப்புறம் மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜோ மேதினீபதே திரிபத ஸ்ரிதசாத்யக்ஷ மகாசுருங்க கிருதாந்த கிருத் அப்படிங்கிற நாமக்கள்